ஹலோ மக்களே, வாங்க நீங்கள் நம்ம சேனலில் சில்லி கோபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைனீஸ் ஸ்டைலில் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் போட என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கப்பில் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி இதை பாயில் பண்ணக்கூடாது, அப்படி தான் வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மைதா ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒயிட் பேப்பர் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் வெஜ்ஜு தான் பண்ணுறேன், நான்வெஜ் முட்டை எதுவும் ஆட் பண்ணல. தண்ணி ஊற்றி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கிற மக்களே, அப்போ தான் நமக்கு கிறிஸ்பாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆயில் மிதமான சூட்டில் போடுங்க, ஃபுல் ஃபயரில் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி போட்டோடனே இந்த மாதிரி பொங்கி வரட்டும், இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டு எண்ணெய் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை வருது மக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷமில் நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டோடனே நறுக்கி வச்சு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிற மக்களே. அது ஒரு ஃப்ளேவர் நல்லா வரும். அந்த டைமில் கொஞ்சமாக சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு மசாலா மாதிரி கிடைக்கும். அதனால தான் வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சாப் பண்ண வெங்காயம் பாருங்கள் மக்களே. கொஞ்சமாக ஒரு 4 பீஸு ஒரு அரை வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆனோடனே நம்ம குடமிளகா வெங்காயத்தையும் முக்கமாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனோடனே சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு ஆப்ஷனல் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணோடனே நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளேவர் ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மக்களே. வேறு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். இதனால் பார்த்தீங்கன்னா மெயினாக நான் வந்து சால்ட்டு ஒயிட் பெப்பரு பிளாக் பெப்பரு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இது. ரெண்டு சுகர் எதுக்காகனா நம்மளோட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதனால் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சைனீஸ் ஃபுட்டில் மேக்ஸிமம் சுகர் ஆட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வினிகர் சோயா சாஸ் ரொம்ப முக்கிய மக்கள் இந்த இதுக்கு. அடுத்து சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இல்லைனா கூட நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் பண்ணணும்னா சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களுக்கு கோபி ஆட் பண்ணிக்கிறேன். கோபி ஆட் பண்ணி அதில் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டு கோபி ஆட் பண்ணேன்னா அப்போ தான் உள்ளே நம்ம இந்த சாஸ் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் மக்களே. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் கோபி போட்டு மேலே சாஸ் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. ஃபுல் ஃபயரில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட சில்லி கோபி ரெடி ஆகிடும். நான் கொஞ்சம் செமியாக பண்ணுறதுனால லைட்டாக கொஞ்சம் இதாக வச்சுருக்கேன் மக்களே. ரொம்ப லைட்டாக செமியாக பண்ணுறதுனால நீங்கள் ட்ரையாக வேணும் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. லைட்டாக மேலே வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. இறக்குறேன். நம்மளோட சில்லி கோபி ரெடி ஆகிடுச்சு. ஓகே பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் மக்களே. பாய் மக்களே.